கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக. பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இரவெல்லாம் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி. எங்களோடு கூட பேசும் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. வேதாத்தை திறந்து கூட சங்கீதம் 20வது சங்கீதத்தில் நம்ம அப்படியே வாசிப்போம். சங்கீதம் 20 அதில் 4வது வாசிப்போம். 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்திரளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி. பாருங்க, மன விருப்பத்தை நம்மளை கேட்குற ஆண்டவர். நம்ம விருப்பத்தை யார் கேட்குறாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பத்தில் யார் கேட்குறாங்களோ இல்லையோ, நம்மளை பிள்ளைங்க கேட்குறாங்களோ இல்லையோ, ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மன விருப்பம் என்ன? அவன் உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நீதிமானுடைய ஆமை விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நீங்கள் எந்தெல்லாம் மனசு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்தில் நான் செய்ய முடியுமா, இது எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, வேறு வழியே இல்லாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேனே, இது வாய்க்குமா, இதில் வாய்க்காதா, நிச்சயமாக முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. அருமையாக தேவ பிள்ளைகளே, உங்கள் மன விருப்பத்தை அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணுமா, நம்ம முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அதை கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஏசப்ப என்ன பண்ணுவாங்க, அற்புதங்களை செய்வார். 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒரு மனிதனை ஆண்டவராக இயேசு இந்த இடத்தை தேடி போகிறார். அவன் பாருங்கள், அவன் மனது விருப்பம்லாம் பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நான் சுகமாகணும். அவன் என்ன பண்ணுறான், 38 வருஷம் ஆயிடுச்சு, நீ எங்கேயும் சுகமாக போகுது, நான் வாழ்க்கை இப்படி தான் பெரும் முழுகு. ஏன்னா வாழ்நாளில் பாதி நாள் போயிட்டு, வாழ்நாள் பாதி நாள் என்ன பண்ணுச்சு, வாழ்க்கை வியாதி, அதுவும் நடக்க முடியாது, உட்கார முடியாது. விவசாயத்தில் ஒரே இடத்துல 38 வருஷமாக இருக்கான். பாருங்கள், நம்மளுக்கு 1 மாதம் 2 மாதம் நடக்கல, புலம்ப ஆரம்பிச்சிடும், கத்த ஆரம்பிச்சிடும், என்னடா வாழ்க்கைன்னு சொல்லி புலம்பாசனம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண, 38 வருஷமாக வியாதி கிடந்தவனை தேடி சென்று அற்புதங்களை செய்த ஆண்டவர் இந்த நாளிலும் கூட உங்களை தேடி வந்திருக்கிறார். இந்த செய்தியின் வழியாக கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற அருகாமையில் இயேசு நின்று கொண்டிருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். அவனை சுகப்படுத்தின ஆண்டவர் உற்சாகப்படுத்தி உயிரோடு எழுப்பி, ஆமே, பரிசுத்த தேவனாகிய கர்த்தர் பலத்த கிரிகளை அவருடைய குடும்பத்தில் செய்த ஆண்டவர் இந்த காலை வேளையிலே உங்கள் மன விருப்பம் என்ன? எந்த விருப்பத்தையும் யாரோட சொல்லணும், ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என் இதயத்துக்கு அசதெல்லாம் இடத்துல ஊற்றம்ப்பா, இந்த விண்ணப்பத்தை அற்புதங்கள் செய்யுங்க. 38 வருஷமாக வியாதிகளை அவனை சுகப்படுத்தினீங்களப்பா, அவரோட மன விருப்பத்தை நிறைவேற்றிங்களா ஆண்டவரே, என்னுடைய மன விருப்பத்தையும் என் குடும்பத்தில் காணப்படுகிற ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, அந்த ஊழியத்தில் காணப்படுகிற, வேலைசலத்தில் காணப்படுகிற, ஆண்டவரின் சரீரத்தில் காணப்படுகிற எல்லாவற்றையும் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரின்னு சொல்லி ஏக்கத்தோடு இருப்பீங்கன்னா, இந்த காலை வேளைகளை இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. அதில் மேன வசனம் போட்டுருக்கு பாருங்கள், அதில் 5 வசனம் போட்டிருக்கு, 4:5 பாருங்கள். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார்கள். அடுத்த வசனம் சொல்லுவாங்க, உங்களுடைய வேண்டுதல்லாம் என்ன பண்ணுவாராம், நிறைவேற்றுவார்னா அவர் செய்து முடிப்பார். ஏன்னா நமக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். நம்ம செய்ய வேண்டியது, ஆண்டவரே என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி அவர் வழியில் நடக்கும் பொழுது மன விருப்பத்தின்படி உங்களுக்கு தந்தரடி உங்கள் ஆலோசனை எல்லாம் ஆண்டோடைய சித்தத்தின்படி, அவருடைய என்ன உங்கள் வாழ்க்கை சித்த வச்சிருக்காரு, நிச்சயமாக உங்களுக்கு வாழ்க்கை நடக்கும். அவருடைய சித்தத்தின்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக அதிசயமாக தேவன் நடத்துவார். அதனால் எதை குறித்து நிகழ்வு உங்களை ஆலோசனை எல்லாம் உங்கள் வேண்டுதெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக நிறைவேற்றுவார், ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, நம்முடைய ஆலோசனை எல்லாம் அவர் தந்தரளி, ஆமே, எல்லாவற்றையும் நிறைவேற்றுவாராக என் வார்த்தையின்படி கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, என் இருதயத்தின் இயக்கங்களை யார் ஆமே ஸ்தோத்திரம் அற்புதம் செய்ய முடியும், என் விருப்பத்தை யார் நிறைவேற்றுவான் இயக்கத்தோடு கூட ஆண்டவரே, சிறுப்பது முதற்கொண்டு வாலிபர்கள், ஆண்டவரே வேலைக்கு போகிறவங்க, ஆண்டவரே பிஸ்னஸ் செய்கிறவங்க, ஆண்டவரே ஊழியம் செய்கிறவர்கள், ஆண்டவரே சோதரம், இன்னும் எந்தெந்த பகுதியில் ஆண்டவரே இந்த செயலை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. என்னுடைய வேண்டுதலை கர்த்தர் கேட்டு ஆண்டவரே சோத்திரம் பிள்ளைகளுடைய ஆலோசனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரை எடுத்து ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் நலமானதை கர்த்தனை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுகிற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு நலமானதை கர்த்தனை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதித்து நன்மையும் கிருபை தொடரச் செய்யும். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக.